மோஜ்தபாவுக்கு இப்போது 56 வயது. ஆனால் இந்த 56 வருட வாழ்க்கையில் இவர் ஒரு முறை கூட பொது மேடையில் பேசியதில்லை, எந்த அரசாங்க பதவியையும் வகித்ததில்லை, செய்தியாளர்களிடம் நேர்காணல் கொடுத்ததில்லை. இவரது புகைப்படங்கள் கூட மிகவும் அரிதாகவே வெளியே வந்திருக்கின்றன. சாதாரண மக்களுக்கு மட்டுமில்லை, உலக நாடுகளின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்கே இவரை பற்றி முழுமையான தகவல்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இவ்வளவு மர்மத்தில் வாழ்ந்தவர் இன்று ஈரானின் மிக உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறார். வெளியே தெரியாமல் இருந்தாலும் உள்ளே மோஜ்தபா மிகவும் பவர்ஃபுல்லாக இயங்கினார் என்று நீண்ட காலமாக வதந்திகள் இருந்தன. அமெரிக்க ராஜதந்திரங்களின் ரகசிய கடிதங்களை விக்கிலீக்ஸ் வெளியிட்ட போது அதில் மோஜ்தபாவை அங்கிளுக்கு பின்னால் உள்ள சக்தி என்று வர்ணித்திருக்கின்றனர். அதாவது காமெனியின் முன்னால் நிற்கும் போது மோஜ்தபா பின்னால் நின்று அசைத்தார் என்பது இதன் பொருளாக கூறப்படுகிறது. 2005 ஈரானில் அதிபர் தேர்தல் நடந்தது. அதில் கடும் போக்காளர் அஹ்மதினிஜாத் வெற்றி பெற்றார். இந்த வெற்றிக்கு பின்னால் மோஜ்தபாவே இருந்தார் என்று சீர்திருத்தவாத வேட்பாளர் கரூபி நேரடியாக குற்றம் சாட்டினார். IRGC என்ற ஈரானிய ராணுவ அமைப்பு மற்றும் பாசேஜ் என்ற அரை ராணுவ குழு மூலம் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கினார் என்று அவர் சொன்னார். 2009 மீண்டும் அதே அஹ்மதினிஜாத் மறு தேர்தல் வெற்றி பெற்ற போது மக்கள் நம்பவில்லை. நாடு முழுவதும் பசுமை இயக்கம் என்ற பெரும் போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தை கண்டித்து துணை உள்துறை அமைச்சர் இது தேர்தல் சதி, இதற்கு மோஜ்தபாவே காரணம் என்று பகிரங்கமாக சொன்னார். இதனுடைய விளைவு அவர் 7 வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவே மிகப்பெரிய முரண்பாடு. 1979 ஈரானில் முடியாட்சியை, அதாவது ஷாவின் அரசு குடும்ப ஆட்சியை தூக்கி எறிந்ததுதான் இஸ்லாமிய குடியரசு உருவானது. இந்த புரட்சியின் அடிப்படை கொள்கையே பரம்பரையாக அமையக்கூடாது, தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் இன்று அதே நாட்டில் தந்தையிடமிருந்து மகனுக்கு ஆட்சி மாறுகிறது. இது முடியாட்சிக்கும் இஸ்லாமிய குடியரசுக்கும் இடையிலான வேறுபாட்டை அழித்து விடுகிறது என்று ஈரான் மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். தனது தந்தையையும் தாயையும் மனைவியையும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் இழந்தவர் மோஜ்தபா. இந்த இழப்பு அவரது மனதில் எவ்வளவு ஆழமான வடுவை ஏற்படுத்தி இருக்கும் என்று யோசியுங்கள். இந்த நிலையில் இருக்கும் ஒருவர் அமெரிக்காவுடனோ இஸ்ரேலுடனோ சமாதானமாக பேசுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. இதனால் ஈரான் இனி மேலும் கடுமையான போக்கை கையாளும் என்று உலக நாடுகள் கவலைப்படுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் ஈரானின் பொருளாதாரம் சீரழிந்து கிடக்கிறது. மக்கள் தெருவில் போராடுகிறார்கள். நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் அவர் தோளில்தான் இருக்கிறது. போரையும் நடத்த வேண்டும், நாட்டையும் காக்க வேண்டும். இந்த 2 முரண்பட்ட சவால்களுடன் மோஜ்தபாவின் ஆட்சி ஆரம்பமாகிறது. ஈரானுக்கும் உலகுக்கும் இது மிகவும் நிச்சயமற்ற காலகட்டமாக இருக்கக்கூடும் என்றும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.